வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து how a lazy Sunday goes. I mean like how a Sunday goes. Yeah. இந்த சண்டே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm being quite home alone for quite a while. So Sunday is kind of rest day. எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அதனால் இந்த வாரம் வந்து I am planning to make it as a ஒரு செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி இந்த vlog-ஐ நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதை உங்களோட காட்டலான்ட்டு. வயசாகிட்டே போகுது இல்லையா, அப்போ தான் வந்து யூ காட் டு டூ ஐ மீன் லைக் ரியலைஸ் இந்த மாதிரி வந்து நம்மளும் செல்ஃப் கேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீக்லி ஒன்ஸ் அது ஹேருக்கு ஆயில் பண்ணிடுவேன். ஆயிலுக்கு ஹேர் சாரி. ஸோ யா லேட்லி நான் ஒரு 6 மாதமாக கிட்டத்தட்ட வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் நான் ஹேருக்கு ஆயில் பண்ணியிருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. 1 வருஷமாக வந்து நான் உருப்படியாக தலைக்கு ஆயில் வைக்கவே இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இட் ஸ்டார்டட் இங்கெல்லாம் வந்து பேட்ச் கொடுத்துருச்சு இந்த இடம்லாம். நான் பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட் அந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 6 மாதமாக நான் கொஞ்சம் ஐம் டேக்கிங் குட் கேர் ஆஃப் மை ஹேர். ஸோ இட்ஸ் கெட்டிங் பெட்டர். யாரெல்லாம் வந்து 20s இருக்கீங்க, ஹேர் ஃபால் ஆகுதுன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஆயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதாக ஐ மீன் லைக் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். ஆல்சோ பண்ணுறப்போ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா அதாவது வித் த ஆயில் கெட்ஸ் இன் டு யுவர் ஸ்கேல்ப். நல்லா இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஒரு மாஸ்க் போட போகிறோம். இந்த மாஸ்க் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வாங்கி. செல்ஃப் கேர் என்றைக்காவது நான் செல்ஃப் கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்குது. ஸோ ஐ கெஸ் இன்றைக்கி தான் அந்த நாள் போல். இதோ வரேன். மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே மாஸ்க் போட்டால் மாஸ்க் நல்லா ஐ மீன் லைக் அந்த மாஸ்கில் இருக்க அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆர் சம் கெமிக்கல்ஸ் அது வந்து கரெக்டாக உள்ளே போய் அதோட வேலையை பார்க்கும். ஏன்னா மேலே ஸ்கின்ல நிறையா வந்து குட்டி குட்டி போஸை வந்து நம்மளோட டே டு டே டஸ்ட் வந்து க்ளாக் பண்ணிடும். ஸோ யா, நான் போய் மாஸ்க் எடுத்துகிட்டு வரேன். மாஸ்க் இதுதான் அந்த மாஸ்க். வாங்க போய் மாஸ்க் போடுவோம். இது இப்படி தான் வரும் ஆக்சுவலாக ஃபோல்டு பண்ணி. பெரிய டாஸ்கே வந்து இந்த ஃபோல்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுக்கிறது. A few inches later. Here I am back after 20 minutes of face masking. If you can see இந்த போட்ட இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து டீடான் மாஸ்க்கு. ஒரு 2-3 வீக்ஸ் ரொம்ப ஒரு மாதம் முன்னாடி நான் வந்து ஒரு சண்டே பகலில் வந்து ஃபுல் டே வெயிலில் கிரவுண்டில் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாங்க, போகலாம் அப்படின்ட்டு பார்க்க தான் போனேன். அதுக்கே டேன் ஆகிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த vlogல தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஒன்றுக்கும் குறையில. அதோட ஒரு எப்படி சொல்கிறது, இன்னொரு அட்டெம்ப்ட்டு தான் இது. ஸோ இருங்க, நான் இப்போ போயிட்டு இதை டிஸ்போஸ் பண்ணிட்டு, இது வரைக்கும் யாரும் மாஸ்க் யூஸ் பண்ணலன்னா ஒன்ஸ் நீங்கள் மாஸ்க் இது எடுத்த பிறகு நல்லா மசாஜ் பண்ணணும். ஒன்ஸ் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காட்டன் கிளாத்தோ இல்லை நல்லா டவல் வச்சு டேம் பண்ணுங்கள். ஃபேஸை டேம் பண்ணி எடுத்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஸ்கின்னு வந்து ஃபேஸோட ஃபேஷியல் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதனால துண்டை போட்டு இப்படி டவலை போட்டு இப்படி இழுத்தோன்னா அது இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகும். அதனால் வென்னவர் மூஞ்சி கழுவிட்டோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸை துடைக்கிறீங்கன்னா டேம் பண்ணி எடுங்க. ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் ஆகும். சத்தியமாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் தான் நான் பிளான் பண்ணி இந்த வீடியோ நான் ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 7 minutes வந்துச்சு. கட் பண்ணி போட்டால் எவ்வளோ வரப்போதும் எனக்கு தெரியல. ஆயில் பண்ணியாச்சு, குளிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி லஞ்சு சமைக்கணும்.
சமைக்கலாமா இல்லை என்ன பண்ணலாம் யோசிக்கிறேன். Eventually. அதாவதுங்க வி ஹாவ் எ ஷார்க். எதுக்கு கடிக்கிறேன் இப்போ? ஸோ நான் வந்து சமைச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இவனோட கொஞ்ச நேரம் விளாட்லான்னு உட்காந்து திடீர்னு நல்ல பையனால நடிக்கிறான் இவன் கேமரா. இது ஆக்ஷன் படம். எனக்கு அவ்வளோ நல்ல பையன்லாம் இல்லை. Later. Later that same evening. ஹலோ கைஸ், நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன் 1 மணி நேரத்துக்கு அப்புறம். 1 மணி நேரம் தூங்கிட்டேன். அடுத்து இப்போ என்ன பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லை எனக்கு. அடுத்து என்ன பண்ணோம்? குளித்தேன். ஆக்சுவலி அந்த ஃபேஸ் மாஸ்க் கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குது போல். ஐ கேன் சி டிஃப்ரென்ஸ். செடிக்கெலாம் தண்ணி விடணும். மேலே டெரஸில் வந்து வி ஹாவ் அ கார்டன். அந்த கார்டனில் வந்து நேற்று நான் தண்ணி விட மறந்துட்டேன். பாவம் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் போய் தண்ணி விடல வாங்க. One minute, 37 seconds later. ஐ ஜஸ்ட் டன் வாட்டரிங். சாரி, இங்கிலீஷ்லேயே vlog பண்ணி இங்கிலீஷ் தான் நம்ம vlog பண்ணுறோமோன்னு என் மூளை சொல்லி இங்கிலீஷ்லேயே ஆரம்பிக்கிறேன். இல்லை, இப்போ தான் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு வந்து ரூமில் செட்டில் ஆகிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் பண்ண போகிறோம். சரியா? சண்டேனால ஸ்கின் கேர் பண்ணுறேன்னா அப்படின்னா கிடையாது. ரொம்ப நாளாக நான் ஸ்கின் கேர் ஒழுங்காக ரொட்டீனை ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனால் இன்றைக்காவது நான் அதை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே நான் வந்து ஸ்கின் கேரை இன்று தொடங்குகிறேன் மறுபடியும். ஸோ ஒன்றும் பெருசாலாம் இல்லை. என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னோடதுன்னு இல்லை, ஜென்ரலாக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியணுன்னா வந்து நீங்கள் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் கார்ட்ஸில் வேணால் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதுதான் ஸ்கின் கேர் அப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் சொன்னது தான் அது. அதை நான் சொல்லியிருக்கேன். போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சு உங்கள் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து சீரம் போட்டுட்ருக்கேன். இந்த சீரம் வந்து எதுக்கு வாங்கினேன்? கொப்பளம், ஏதாவது பிம்பிள்ஸ் இருந்தால், கொப்பளம் இருந்தால், அதோட மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் அது போயிடும். இது அதுக்காக தான் இது. இந்த சீரமை நான் சூஸ் பண்ணேன். இதில் என்ன இருக்குது? நயாசினமைட் ஃபேஸ் சீரம். நான் வந்து டெர்மாக்கோலேருந்து யூஸ் பண்ணுறேன். இதை போட்டுட்டு விட்டிங்கன்னா அது அப்படியே இதாகிடும், ட்ரை ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். லைக் மோஸ்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். மாய்ஸ்சரைசர் போடலாமா வேணாம்னு யோசிச்சுட்ருக்கேன். இங்கே வெளில போகிறது கிடையாது, பட் ஆனால் ரொட்டீனில் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும், போகிறோமோ போகலையோ. சரி, இது காயட்டும். காய்ச்ச பிறகு நான் வரேன். A few moments later. ஏன் கைஸ், கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம மாய்ஸ்சரைசர் போடலாம். நான் வந்து செட்டாஃபில்லோட மாய்ஸ்சரைசர் போடுறேன். வராது, ஏன்னா அதான் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே குலுக்கி இப்படி அமுத்துனா நிறையா வந்துடும். யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இது வேறு ரொம்ப ஆயிலியாக இருக்குங்க. நான் வந்து அவசரப்பட்டு இதை வாங்கி விட்டேன். பட் இது நல்ல ப்ராடக்ட் தான். என்னோடது ஆல்ரெடி ஒரு ஆயிலி ஸ்கின்னு. ஸோ அதுக்கு மேலே நான் ஆயிலியாக இருக்குது. இதை போடுறதுனால கொஞ்ச நேரத்தில் வேர்த்ததுன்னா ஒரு மாதிரி ஆகிடுது, ஒயிட் காஸ்டிங் தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால் இது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரபிள் இல்லை. வேறு ட்ரை மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது மேட் ஃபினிஷ் இருக்க மாதிரி நிறைய எடுத்து விட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டு அடுத்து என்ன செய்ய வைக்கிறோம்? இன்றைக்கி டின்னரை வந்து நான் வெறும் ஃப்ரூட் ஜூஸ் தான் குடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு கடைக்கு கிளம்பி போகணும். அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக எடுத்ததுனால் மாய்ஸ்சரைசரை கைக்கும் அப்ளை செய்ய முடிவுக்கு வந்தேன்.
எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயிலில் வந்து இதுங்க கும்பாபிஷேகம். அதுக்காக ஒரு 2 நாளாக ஃபுல் டே பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா. ஒரு 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 கட்டத்தில் ஆரம்பத்தில் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும், நல்லா தானே இருக்குது அப்படின்னு. டைம் ஆக என்னடா இது இதே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே, சண்டே ரொட்டீனில் இன்றைக்கி ஃபுல்லாக செல்ஃப் கேர் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா செல்ஃப் கேர் தான் அதிகமாக பண்ணாமல் இருந்ததுனால் செல்ஃப் கேரே அதிகமாக செய்திருக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது வாங்க போய் பார்க்கலாம். இப்போதைக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த விலாகோட எண்டாக இருக்கணும். இல்லைன்னா நான் ஜூஸ் குடிச்சிட்டு எண்டு கார்டை போடுறேன், சரிங்களா? இப்போ கூட பாருங்களேன், அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு வெட்டு ஸ்கின்னாக தான் இருக்கும். அது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸுக்கு எனக்கு செட் ஆகலை, பாடிக்கு ஓகே, ஃபேஸுக்கு செட் ஆகலை. ஸோ பட் ஸ்டில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் தட் யூ கேன் கெட் இன் த மார்க்கெட். ஓகே, பை கைஸ், வரேன். நம்ம ஜூஸ் குடிக்க போகலாம். ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறப்ப டாட்டா சொல்கிறேன். ஓகே, much later. ஏ கைஸ், நம்ம ஒரு பிளான் போட்டால் வாழ்க்கை ஒரு பிளான் வச்சுருக்கும்பாங்களா, அந்த மாதிரி நான் ஜூஸ் குடிக்க மட்டும் வரக்கூடாது, 2-3 பிளானோட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நம்பர் 1 பர்ஃப்யூம் வாங்கலான்னு வந்தேன். போய் பர்ஃப்யூம்லாம் ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றும் பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு ரிட்டன் அடித்தேன். சரி, ஒரு நோட் ஒன்று வாங்கணும், டைரி மாதிரி. டைரி கிடையாது, பட் ஒரு நோட்டு ஒன்று வேணும் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு ஒரு புக் ஸ்டோருக்கு வந்தேன். ஒரு பெரிய புக் ஸ்டோரு, அது இன்றைக்கி லீவு. அடுத்து ஜூஸ் குடிக்க போகிறேன். அந்த கடையும் கூட்டம் இல்லாமல் அந்த கடை இருந்தது. இதோ அது எப்படி முடியுதுன்னு பார்க்கலாம், வாங்க போவோம். Many hours later. ஹே கைஸ், வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். ஜூஸ் கடையில் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி 2 பிளான் பண்ணிட்டு போயிருந்தேன், 2 வேலை வந்து ஒழுங்காக நடக்கலையா. ஸோ அந்த யோசனையிலே இருந்துகிட்டு இருந்தேன். ப்ளஸ் அங்கே கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தனால எனக்கு எடுத்துகிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஒரே காரணத்தினால நான் வீடியோ எடுக்கல. பட் இதோ வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். ஆக்சுவலாக சாப்பிடல, டின்னர் தான், ஜூஸு, சாரி, தூங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கான vlog முடிச்சுக்கலாம். சண்டே நல்லதாக போயிடுச்சு, சரியா? மண்டேவும் நல்லா போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நான் vlog முடிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி நல்ல vlog, இதே மாதிரி vlog வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு. நான் பண்ணல, இந்த மாதிரி vlogs பார்க்க நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரி vlogs பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன், சரியா? நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டே வந்து ஏதோ என்னென்னலாம் பண்ணணும், பிச்சு பிடிங்க அங்கேயும் எடுத்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதே மாதிரி vlogs கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் திஸ் இஸ் Chudan signing off. Also CK signing off from my channel. Okay, bye guys, happy Mondaying. Happy Mondaying. நான் வந்து இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரில, பட் நெக்ஸ்ட் டே மண்டேல, அதனால் ஹாப்பி மண்டேயிங். ஆல்சோ ஹாப்பி சண்டே, ஆல்சோ எனி டே விச் இஸ் இது எப்போ ரிலீஸ் ஆகுது. ஓகே, பை கைஸ்.